அண்மை செய்தி நெல்லை ரெட்டியார்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது. நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நேற்று சாதி மறுப்பு திருமணம் நடைபெற்றதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது சூறையாடப்பட்டிருக்கிறது. ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் 30க்கும் மேற்பட்டோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை சூறையாடியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட ரெட்டியார்பட்டி சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட அலுவலகம் இங்கு செயல்பட்டு வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஜாதிய மதத்து திருமணங்கள் அவ்வப்போது நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று பிற்படுத்தப்பட்ட அருந்ததி சமூகத்தை சார்ந்த இளைஞருக்கும் அதே பகுதியை சேர்ந்த 28 வயது பெண் ஒருவருக்கும் நெல்லை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வைத்து சாதி மறுப்பு திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய திருமணத்திற்கு பெண் வீட்டாரின் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாலை குடும்பத்தார்கள் 30க்கும் மேற்பட்டோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய சேர்கள், டேபிள்கள் மற்றும் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி ஒரு ரகளையில் ஈடுபட்டார்கள். தற்பொழுது இந்த மோதலின் காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. பெண் வீட்டார் அது மட்டுமில்லாமல் நேற்று திருமணம் செய்த நிலையில் மாப்பிள்ளை மற்றும் பெண்கள் இருவருமே நேற்று முதல் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். பெண்ணை தன்னுடன் அழைத்து செல்வதற்காக பெண்ணின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வந்திருந்த சூழ்நிலையில் அவர்களை அனுப்புவதற்கு நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்த சூழ்நிலையில் அங்கு ஏற்பட்ட அந்த வாக்குவாதம் தற்போது ஒரு மோதலில் முடிந்திருக்கிறது. அந்த காட்சி நாம் நேரடியாகவே காணலாம். அலுவலகம் முற்றிலுமாக சூறையாடப்பட்டு அனைத்து பொருட்களுமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இரு தரப்பிற்கும் ஏற்பட்ட இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்காக பாளையங்கோட்டையிலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதிய மறுப்பு திருமணம் செய்த நிலையில் நெல்லை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் அடித்து சூறையாடப்பட்டது அப்போது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.